இன்னைக்கு மூணாவது படை வீடான பழனிக்கு தான் கிளம்பிட்டோம். நாளைக்கு அங்கே போய் தான் கிளம்பணும். அதனால இப்போ சுமாராக தான் சாமியை கும்பிட்டு கிளம்புறோம். தலை கூட ஈரம் காலையில் லேட் ஆயிடுச்சு. காலையில் கோயில்பட்டி போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த மூன்றாவது படை வீடை நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கிளம்புவோம். 10:15 பஸ்ஸு டைம் ஆயிடுச்சு. இப்போயும் 9 ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோமா? போயிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காத்து கணையாதா நல்ல வாய் இந்த பூ போடு. எனக்கு எட்டாது இல்ல பூ போடு. சாமி கும்பிடு. சாமி கோயிலுக்கு போயிட்டு வரணும் சொல்லு. சாமி சும்மா இப்படி தொங்க விடு, தொங்க விடு. சாமி கும்பிட்டாச்சா? கிளம்பலாமா? என்னடா இப்படி கிளம்பியிருக்கேன்னு நினைக்காதீங்க. மணி 9 ஆயிடுச்சு. கிளம்பி போக வேண்டியது. நாளைக்கு சேரீ கட்டுவேன்றதுனால இந்த கம்மல் இந்த செயினை போட்டிருக்கேன். அதுக்கு ஏதாவது சொல்லிடாதீங்க. இப்போ எனக்கு நைட்டு கம்ஃபர்டபுளாக பஸ்ஸில் போகணுன்றதுனால இந்த ட்ரெஸ்ஸு பேண்ட்டையும் பனியனையும் போட்டேன். தலை காயில் சொதுன்னு இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு போனிட்டேல் ஏதாவது போட்டுக்க வேண்டியதான். ஓகே, பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்கலாம். தம்பிக்கு இட்லிலாம் வாங்கணும். ஒரு இடத்துல உட்காருடா. தலை இன்னும் காயில்ல போடுது. எப்ப இட்லி ஊட்டுறியா? இல்லையா? இல்ல அவனுக்கு அப்படி ஓடி ஆடி விளையாடுவான்ல ஊட்டி. ஒரு நீ டிஃபன்ல வச்சு சாப்பிட்டு இல்ல. 10 மணிக்கே பஸ் வந்துருச்சு. 10:20 சொல்லி போட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுல. பஸ் போயிருக்கோம். அப்புறம் மதுரை போய் தான் போயிருக்கோம். கணவர்மார்களுக்கு கூட கூட்டு வர்றது எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்கறதுக்கு தான். இன்னும் இதுவா இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலக்கரந்தை செக் போஸ்ட் வந்தாச்சு. தூங்கிடுச்சிருச்சு. இங்கே கொஞ்ச நேரம் நிப்பாட்டி போட்டுருவாங்க. மதுரையில் 3/4 மணி நேரம் நிற்குமா. உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. காலையில் 4:30க்கு பழனி போகும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 மணிக்கு தரிசனம் பார்த்தா போதும்னு நினச்சாச்சு. அதனால் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி செய்ய ஒரு 7 மணிக்கு சாமியை கும்பிட்ற மாட்டோமா என்ன? சரி பார்ப்போம். முருகர் என்ன கோலத்தில் இருக்கார், நம்மளை எப்படி அழைக்கிறாருன்னு அங்கே போனால் தான் தெரியும். என்ன கோலத்து இது? காலையில் என்ன கோலத்தில் இருக்கும்? காலையில் எப்பவுமே ஆண்டி கோலம் தானே. நானும் சச்சுவும் பிங்கோ வாங்கியிருக்கோம் டிப்போவில். இப்போ உங்கள் அப்பாட்ட எங்களுக்கு திட்டு விழும். என்ன சிச்சு திட்டு விழ போது. இது பிடிச்சி கையெல்லாம் நச்சு. இது தேவையா? இல்லைனாலும் பேசிட்டாலே. பிங்கோ சாப்பிடுங்க, தெம்பாருங்க. கொழுக்காது. மதியானம் மாங்காய் சாப்பிட்டதே பல்லு கூசுது. அக்கா கொடு. பார்க்குறான். முருகரை பார்க்க வர்றதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பழனி வந்து இறங்கியாச்சு ஒரு வழியா. பழனி பஸ் ஸ்டாண்ட். கோயில் தெரியுதா மக்களே? ஆனால் பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போகிற தூரம் தான் கோயிலுன்னு.
நான் கூட ரொம்ப தூரமா நினைச்சேன். கோயில் எங்க இருக்கு? எங்கம்மா இருக்கு? இங்க இருக்கா? முருகன் எங்க? முருகா முருகன் எங்க? இங்கேயே குளிச்சு இங்கேயே கிளம்பியே மேலே போயிடலாம் போல். வெந்நி வச்சு குளிக்கணும்னா 40, ஃபஸ்ட் டைம் குளிக்கணும்னா 70. இல்லையே குளிச்சு கிளம்பிட்டு போயிடலான்னு குளிச்சு கிளம்பிட்டு பார்ப்போம். இவ்வளோ நேரம் கிளம்பியாச்சு, குளிச்சு கிளம்புனேன். ஓகே, எப்படி இருக்கு அம்மா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. நடக்க முடியாது. மொபைல் மேலே கொண்டு போகக்கூடாதான், கீழே வச்சுட்டு போகணுமா. கைபேசி வைக்கும் இடம் மொபைல் எங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். சாமி கும்பிடுறது எதுவும் தெரியாது, ஆனால் நிம்மதியாக கும்பிட்டு வரலாம் ஃபோனு இல்லைன்னா. அதான் ஒன்று. சரி, ஃபோனை வச்சுட்டு போகிறோம். மேலேருந்து சாமியை கும்பிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். சரியா? மேலே நல்லபடியாக சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு. பழனி ஆண்டவரை தரிசனம் செய்து ஃபோன் எதுக்கு கொண்டு போக மாட்டேங்காங்கன்னு இப்போ தெரியுது. எப்படி போவா? அங்கே ஆளுக்கு தரிசனத்துக்கு ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு தனியாக, இது தனியாக, டீ காசு தாங்க, அது தாங்க அப்படின்ட்டு யாராவது வீடியோ எடுத்து போட்டுருவாங்கன்னு இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. சாமி தரிசனம் சூப்பராக முடிஞ்சிச்சு. ஃபோன் கொண்டு போகாதது ஒரு வருத்தம். ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. நாங்கள் இருக்கிற ஃபோட்டோவை போஸ்ட் போடுறேன்ப்பா. கால் வலி, நல்ல கால் வலி. சரி, ஊரை பார்த்து கிளம்புவோம். இப்போ கிளம்புனா தூத்துக்குடியை பார்த்து போயிடலாம். பொம்மை வாங்கி தரணுமா? என் உயிரை வாங்குறேன். ஃபோன் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் ஃபோன் கொண்டு போயிடுங்க. அவங்க அப்படிதான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மொட்டை போடுற இடத்துலையும் ஃப்ரீ டோக்கன், ஆனால் தட்சணை வைக்கணும். அப்படி தானே? இதுக்கு நீங்கள் ஃப்ரீ டோக்கன் எங்ககிட்ட துட்டு வாங்கியே மொட்டை போட்டிருக்கலாம். கீழேயுமே வரிசையாக கூப்பிடுவாங்க ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு. யாரும் ஏமாந்துடாதீங்க, உஷாராக இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களை மாதிரி வந்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க. எவ்வளோ? இங்க எங்க போனாலும் குதிரை வண்டி தானே. கேளு. குதிரை வண்டி லாடம் வாங்கிட்டு போறாங்க. பழைய லாடம், பழைய லாடம் கிடைக்கல. பழைய லாடமா? ஆமா. பாத்ரூம் கூடதுக்கு சண்டை விட்டு கிடக்காங்க. காலை 6 மணி கிளம்புவோம். 14 அப் அண்ட் டவுன் 7 மணிக்கு ஓடணும். ஒரு இது போட்டுருப்பாங்க, ஒரு தோப்பில். அதுக்குள்ள போகிறதுக்கு வெளியிட்டு வந்து சரியான ஒரு பெரிய ஒரு படமே. ஏன் வளர்த்துட்டு வருது ஸ்பெஷல் போடக்கு வந்தோம். சூப்பராக இருக்கு கோயில். பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், நேற்று நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறணும். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இங்கே பஸ் ஏற போகிறோம். ஆப்பிள் இருக்கு. தூத்துக்குடி பஸ் நிற்கிது. இந்த விளாக் சிம்பிளாக தான் முடிஞ்சிருக்கும் கிளம்புறதுலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா கோயிலில் போய் பெருசாக வீடியோ எடுத்து செஞ்சு போடலை, என்னால் தெரியலை. சாமி நல்லா கும்பிட்டோம்.
ஆனால் பழனியில் எந்த குளத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டி குளத்துல இல்லை, ராஜ குளத்துல இல்லை. ஒரு மாதிரி காவி துண்டு தொப்பி தலப்பா போட்டு காவி வேஷ்டி வந்து போட்டிருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள், சரியா? அப்புறம் இந்த பழனி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.